ஒரு மலை அடிவாரத்துல ரொம்ப பெருசா பறந்து விரிஞ்ச புல்வெளி இருந்திருக்கு. அந்த புல்வெளியில நிறைய பூச்சிகளும் வண்டுகளும் வாழ்ந்துட்டு வந்திருக்கு. விட்டில் பூச்சி, கருப்பு வண்டு, வண்டு, பொன் வண்டுன்னு எல்லாருமே வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த பூச்சி இனத்துல அந்த விட்டில் பூச்சின்னு ஒண்ணு பயங்கரமா சேட்டை செஞ்சுட்டு இருக்கும். அந்த பூச்சிகள் வண்டுகள் கூட்டம் நாம எந்த உணவை சாப்பிடணும், எந்த இலைகளை சாப்பிடணும் அப்படின்னு ஒரு வரையறை வச்சிருந்தாங்க. அந்த உணவு பட்டியல்ல இருக்கிற உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த விட்டில் பூச்சி இருக்கு இல்லையா, அது அந்த பெரியவங்க சொல்ற பேச்சு கேட்கறதே தப்பு. அவங்க என்ன நாம சாப்பிட்றதுக்கு அட்டவணை போட்டு தரது அப்படிங்கிற ஒரு திமிர்ல என்ன பண்ணிருக்கு, ஒரு நாள் கருப்பு கலர்ல ஒரு இலை இருந்திருக்கு. அந்த இலையை எடுத்து ஜங்கு ஜங்குன்னு சாப்பிட்டுருக்கு. அந்த விட்டில் பூச்சியோட நாக்கு எல்லாம் அப்படியே அரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அச்சச்சோ, வீணா வீம்பு பிடிச்சி என்னத்தையோ சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அது சாப்பிட்ட கருப்பு கலர் இலை ஒன்ன பறிச்சிட்டு போய் அந்த கூட்டத்தோட தலைவரான சிகப்பு வண்டு கிட்ட கொடுத்துருக்கு. என்ன நடந்துச்சுன்னு அந்த வண்டு கிட்ட சொல்றதுக்காக இந்த விட்டில் பூச்சி வாய் திறக்கிறப்பதான் தெரிஞ்சிருக்கு அதுக்கு பேச்சு தன்மையே போயிடுச்சுன்னு. செய்கையிலேயே சொல்லிட்டு தான் கொண்டுட்டு போயிருந்த கருப்பு இலைய காமிச்சிருக்கு. அதை பார்த்து அந்த வண்டு சொல்லிச்சான், அடடா, இதையா சாப்பிட்ட? இது அரிப்புத்தன்மை இருக்கிற இலையாச்சே, இதை எதுக்கு நீ சாப்பிட்ட? நாம தான் என்னென்ன சாப்பிடணும்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல, அதுபடி தானே நீ சாப்பிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிச்சான். விட்டில் பூச்சிக்கு வாய் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா சோகத்துல முடங்கி போயிடுச்சான். தனியா இருக்கிற இந்த விட்டில் பூச்சியை பார்த்து அதோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கவலையாயிடுச்சான். இவனை எப்படியாச்சும் நாம தான் தேத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த புல்வெளியில நாங்க எல்லாரும் பாட்டு கச்சேரி நடத்துறோம், என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் நாங்களே ஏற்பாடு பண்ணிட்டோம், பிபி ஊதுறதுக்கு மட்டும்தான் ஆள் பத்த மாட்டேங்குது, நீ வேணா ட்ரை பண்ணி பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பிபியை அந்த விட்டில் பூச்சி கிட்ட கொடுத்தாங்களாம். சோகமா இருந்த விட்டில் பூச்சி சரி ஒரு மாறுதலுக்காக ஊதிதான் பார்க்கலாமே அப்படின்னு ஊத ஆரம்பிச்சா அதுல இருந்து சத்தம் வர ஆரம்பிச்சிச்சா. அட, நம்மளால வாசிக்க முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த பிபியை ஊதி ஊதி சந்தோஷமா ஆயிடுச்சான். இப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து கச்சேரிக்கு பிபி ஊதி நாளடைவுல அந்த விட்டில் பூச்சியோட வாய்ஸும் திரும்ப வந்துருச்சான். எது நடந்தாலும் முடங்கி போகாம தன்னம்பிக்கையோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை.